நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னோட எஜுகேஷனும் நான் படித்த பிஸ்னஸ் புக்கோ மணியோ இதெல்லாம் தாண்டி இந்த 3 விஷயம் ரொம்பவே முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் மை ஹஸ்பண்ட். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட்டு டைமுக்கு அப்போ கொடுக்க முடியலன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் மை பேபி. என் பொண்ணு வயிற்றில் இருந்தப்போ ஹெல்த்தியான நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்காததால எனக்கு ரத்த கட்டி ப்ராப்ளம் வந்தது. அவள் வளர வளர அந்த ரத்த கட்டி கரைஞ்சிக்கணும். செகண்ட், டெலிவரி டைம் நெருங்க எனக்கு வாட்டர் லெவல் கம்மியாகிட்டே வந்துங்க. ஸோ இதனால் ப்ரீமெச்சூராக சிசேரியன் டெலிவரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. இதில் இன்னொரு இன்சிடென்ட்டும் இருக்குங்க. என் குழந்தை 9 மந்த் இருக்கிறப்போ ஒரு ஃபீவர் வந்தது. கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த ஃபீவர் இருந்தது. ஃபைனலாக நாங்கள் எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணோம். ஒரு 1 வீக் அங்கே இருந்தாங்க. நிமோனியா ஃபீவர்னு கண்டுபிடிச்சாங்க. அங்கே ஒரு குழந்தைய பார்த்துங்க. அந்த பேபிக்கு 6 மந்த்து தான் இருக்கும். அவளுக்கு 4 ஆப்ரேஷன் தலையில் பண்ணியிருந்தாங்க. அகைன் அடுத்த நாள் அவளுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருந்தது. அவங்க அம்மாவை கேட்கல என்ன சொன்னாங்க, டாக்டர்ஸ் ஏதோ விட்டமின் குறைபாடால் அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னுமே அந்த குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அவள் வளர்ந்தாலும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக தான் இருப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது யாரோட தப்புன்னு எனக்கு தெரியலங்க. கேட்டதுமே எனக்கு வெரி ஷாக்கிங்காக இருந்தது. தேர்டு, நீங்கள் அந்த இன்சிடென்ட் கூட சொல்லலாங்க. ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடைக்காததால நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதால நான் ப்ரெக்னென்ட் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோர் பர்பஸே தாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. மணி மேக் பண்ணுறது தாண்டி ப்ரெக்னென்ட் கேரோட பேக் ஒர்க்கிங் விமென்க்கு நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைக்கிற ப்ரெக்னென்ட் விமனுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் ஹெல்ப்ஸ் தெம்.